ரெஸ்பெக்ட் பண்ணும். ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா வந்து அது ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, அது கண்டிப்பாக பேக் ஃபேர் ஆகும். லவ் தாண்டி அடுத்து கல்யாணத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தே 2 பேரும் பேசிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு பேசி முடிவெடுத்து மேரேஜ்க்கு போகலாம்னு நினைக்கிறோம். பையன் படுற கஷ்டத்தை வேலைக்கு போகிற நான் தான் வீடை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நானும் கஷ்டப்படுறேன், ஒன்று அதிகமாக கஷ்டப்படுறேன்னு பேசக்கூடாது. நீ கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுறேன், அது நீ புரிஞ்சுக்கோ நானும் புரிஞ்சுக்கிறேன், ஒன்றா சேர்ந்து முன்னேறும். அவ்வளோதான். அதாவது யூனியன் ஆஃப் 2 soul பிகமிங் 1 soul, அதுதான் மேரேஜ். இப்போ ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கான ஆசைகள் வேறையா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க? ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வரும்போது அதை வந்து கண்டிப்பா நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுதான் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அது நம்மளோட கோலை முழுசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அது நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்கன்னு கேக்குறேன். வந்து கேக்குறாங்க நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க. இல்லன்னா இன்னைக்கே விட்டு கொடுத்து போக முடியலன்னா ஒத்து வரும்னு நினைச்சு ஒத்து வரும்னு சொல்லி இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் ஆஃப்டர் மேரேஜ் வரத்தான் செய்யும். என்னோட கியூரியாசிட்டி வந்து பொண்ணுங்க அவங்களோட நீடு என்னன்னு சொல்லிட்டாங்க, உங்களோட தேவை எந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும், இதுதான் இன்னைக்கு பாட்காஸ்ட். என்ன மாதிரினா நான் ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்துறேன். நிறைய எதிர்பார்ப்புகள் வந்துருச்சு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இல்லை, ஒரு மேரேஜ்ல இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இல்லை. இன்னைக்கு வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா பெர்ஃபெக்ஷனை தேடி போயிட்டே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இன்னொன்று ஒரு லெவலுக்கு மேலே ஆசைப்படுறோமோ, அதாவது எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டா நமக்குன்னு ஒருத்தவங்க கிடைக்க முடியும் அப்படிங்கிற இதுவும் இருக்கு. இதுல நிறைய கிரைட்டீரியான்னு நான் சொன்னேன்ல, கிரைட்டீரியாவை அடுக்கிட்டே போறோமோ, பேரண்ட்ஸ் பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் ஜாதகம், இந்த மாதிரி நிறைய அவங்க ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. பொண்ணுங்க பசங்களும் அவங்க ஏஜுக்கு அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அவங்க ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், என்ன வேணும் பொண்ணுங்க, எந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு வேணும்? இதுதான் சிம்பிளா, எந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு வேணும்? சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ வந்து அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா வந்து அது ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது, அது கண்டிப்பாக பேக் ஃபேர் ஆகும். இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த க்ரைட்டீரியாலாம் பில்ட் பண்ணுறதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த புரிஞ்சிக்கிறதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, ரெஸ்பெக்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பசங்க வந்து ஒரு இடத்துல வல்னரபிளாக இருப்பாங்க. இப்போ வந்து பையன் வந்து பிறந்ததுலேருந்தே அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிவென்ட் பண்ணப்படுறான் இந்த சொசைட்டினால. அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழக்கூடாது, ஆம்பளை புள்ள அழுவாதரா அப்படின்ற மாதிரி தான் வளர்க்குறாங்க. ஓகேவா? பட் ஆனால் அவனுக்கும் உடையிற தருணம் வரும், அவனும் உடையணும், அவனும் அழுவணும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசுறதுக்கான இடம் இருக்குது. பட் ஆனால் அவன் அந்த ஃபீல் பண்ண விஷயத்தையே வச்சு அவனை கலாய்க்கிறதுக்கு, அவனை ரோஸ் பண்ணுற அப்படியும் பேட் கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பையன் வந்து பார்ட்னரை வந்து முழுசாக நம்பி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அவன் வந்து அவனை குழந்தையா மாறிடுவான் லிட்டரலாக. அவன் வந்து இந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா வந்து பசங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பையன் ஒரு இடத்துல டப்புன்னு போயிட்டு குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும், அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஸ்பேஸ் இருக்கும், அந்த பொண்ணு நம்புவான். ஓகேவா? இப்போ இந்த பையனோட எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா இவன் என்ன இப்படி இருக்கான், இவன் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவன் என்ன சொல்ல வரான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. அதை பண்ணாமல் அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே நீ அன்னைக்கு அது பண்ணல அப்படின்ற மாதிரி போச்சு, அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாறிச்சுன்னா அது பிரச்சனை. ஸோ வந்து பேசிக்காக என்னென்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு பையன் உடஞ்சி அழுகுறதுக்கான ஒரே ஒரு இடம் அது. அவனை அளவிடுங்க, அவனை புரிஞ்சுங்க கொஞ்சம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. கேர் அண்ட் சப்போர்ட் வேணும்னு சொல்கிறான். கேர் அண்ட் சப்போர்ட் வேணும் பசங்களுக்கு, பேசிக்காகவே கேர் அண்ட் சப்போர்ட் வேணும். ஏன்னா எங்கேயுமே எங்களால் போயிட்டு எங்களோட கேர் அண்ட் சப்போர்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு பொண்ணு இருக்கா, வெளியே சொசைட்டில ஸ்ட்ராங்காகவே நடிச்சிட்டு இருந்துட்டோம், எல்லாரும் முக்கியமா தான். ஒருத்தர்கிட்டயாவது உண்மையா நம்மளோட குழந்தைத்தனத்தை காமிக்கணும். கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சைல்டிஷ் கேரக்டர் இருக்கும், அதை வெளியே காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். மீசையை முறிக்கிட்ட சுத்த முடியாது, ஒரு இடத்துலயாச்சும் அதுதான் ஆகணும். என்ன எமோஷனாக இருந்தாலும் அது மியூச்சுவலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு. இப்போது கேரிங்காக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் 2 சைட்லேருந்தும் ஒரு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டில் இருக்கணும். இப்போ வந்து பையன் வந்து அதிக எஃபோர்ட் போடுறான், பொண்ணு அதிக எஃபோர்ட் போடுறா அப்படின்றது இல்லாமல் அது ஈவனாக இருக்கணும். ஓகே, நான் இதை நீங்கள் இப்போ பேசின விஷயத்த பாசிட்டிவாக பார்க்குறேன். என்னென்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க எங்களுக்கும் ரெஸ்பெக்ட் வேணும், எங்களுக்கும் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம
பசங்க பசங்க கேட்குறீங்க ரெஸ்பெக்ட் நாங்க பேலன்ஸ் இல்ல அது பேலன்ஸ் ஆகிற இடம்ங்கிறத தான் நான் பாக்குறேன். அவங்க கொஞ்சம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் போயிட்டாங்க. நம்ம டவுன் இதை வந்து balance பேலன்ஸ் பண்ணி, பண்ணி அந்த yeah. ஸ்பேஸ் Exactly. நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். கரெக்டா அப்படி புரிஞ்சுக்கலாம் சார். எடுத்துக்கலாம் தாராளமா. இன்இக்வாலிட்டி கேட்குற முதல் நாங்கள் நாங்க தான் equality. அதில் ஃபஸ்ட்டாக இருப்போம். ஓகே, இது ஒரு கிரைட்டீரியா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும், இந்த பொண்ணு எனக்கானவள் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா, ஃபிக்ஸ் ஆகிட்டு லவ்ல இல்லை, லவ் தாண்டி அடுத்து கல்யாணத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்? ஏன்னா லவ்ங்கிறப்போ ஒரு சில எதிர்பார்ப்பு, ஓகே இந்த ஈக்குவாலிட்டி கிடச்சிருச்சுன்னா லவ் கிடச்சிருது, அங்கே லவ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் லவ்வில் பிரச்சனை வருது, அதெல்லாம் ஓகே. வெட்டிங் கல்யாணம் அப்படின்னு போகிறப்போ அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு சொசைட்டியில் தேவையாக இருக்குது. நம்ம லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எல்லாத்துக்குமே மேரேஜுங்குன்னு போகிறப்போ ஒரு பர்சனாக இருக்கவங்க இன்னொரு பர்சனாக மாறுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இல்லை அன்னைக்கு அதெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு இதுவும் வேணும், கல்யாணங்கிறப்போ இந்த இதுவும் வேணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி என்ன நீங்கள் இப்போ லவ் பண்ணிருக்கீங்க, கல்யாணம்னு போகும்போது அதே பொண்ணுங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தே 2 பேரும் பேசிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு பேசி முடிவெடுத்து மேரேஜ்க்கு போகலாம்னு நினைக்கிறோம். இப்போது என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து, லவ்வில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போனால் அங்கே இன்னொனுக்கு அவனுக்கோ அவளுக்கோ ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ வந்து அது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை வந்து குழந்தை விஷயமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த டைமில் வந்து 2 பேரை புரிஞ்சிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ வந்து அங்கே வந்து இங்கே தான் அண்டர்ஸ்டாண்டிங்குன்றதை அங்கே பில்டு பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப்லேயே பில்டு பண்ணி கூட்டு வந்துட்டோன்னா இங்கே அவன் வந்து காப்பாற்றப்படுவாங்க, பிரச்சனை இருக்காது. அங்கே ப்ராப்பராக வந்துட்டோன்னா இங்கே ஓகே, நீ வந்து ஃபினான்ஷியலாக நீ பையன் பார்த்துக்கிறானோ பொண்ணு பார்த்துக்கிறாங்களோ, இல்லை 2 பேருமே போகிறாங்கன்னா ஓகே 2 பேருமே வேலைக்கு போகிறோம், ஸோ வந்து நீ பாத்திரம் கழுவு நான் தோசை விட்றேன் இப்படின்ற மாதிரி அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனை இருக்காது. உன்னோட பிரச்சனைகளை நான் 50 எடுத்துக்கிறேன், என் பிரச்சனை நீ 50 எடுத்துக்கோ. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ வந்து அதான் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்குன்ற ஒன்று தான். புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பையன் படுற கஷ்டத்தை. இப்போ வந்து நீ வேலைக்கு போகிற, நான் தான் வீடை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நானும் கஷ்டப்படுறேன், உன்னோட அதிகமாக கஷ்டப்படுறேன்னு பேசக்கூடாது. நீங்க கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுறேன், சிம்பிள், அவ்வளோதான். அது நீ புரிஞ்சுக்கோ, நானும் புரிஞ்சுக்கிறேன், ஒன்றா சேர்ந்து முன்னேறுவோம், அவ்வளோதான். ஷேரிங் வேலையை பார்ப்போம் அப்படின்னு, அவ்வளோதான். அதாவது யூனியன் ஆஃப் 2 soul becoming 1 soul, அதுதான் மேரேஜ். சூப்பர். எங்களை பொறுத்த பாயிண்டாக பேசுகிறா பார்த்தீங்களா? ஆக்சுவலாக தமிழில் அகநானூறு குறுந்தொகையாக சம்திங் அதில் வந்து சொல்லுவாங்க, வினை வந்து ஆடவர் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா என்னென்னா ஒரு வேலையோ இல்லை அந்த பையன் என்ன பண்ணுறானோ அதுதான் அவனோட உயிர் அப்படின்ற விஷயத்த இப்போ பொண்ணுங்களும் வேலைக்கு போகிறாங்க. நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ பொண்ணு வந்து நம்மளோட வினையை ஷேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்கள மட்டும் வேலை பார்க்க விடாமல் அவங்களோட வேலையில் நம்மளும் ஷேர் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம். அந்த அந்த அகநானூறு கரெக்டாக ப்ரொனன்சியேட் பண்ணிட்டீங்க. பெரிய விஷயம். ஏமாந்துட்டேன். சரி பரவாயில்ல, அங்கிட்டு வரும் இங்கிட்டு வரும். என்ன ஆச்சரியப்படுறேன்னா, இதை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த விஷயத்த மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் இந்த இடத்துல அதை பேச முடியாது. இன்னொன்று, இப்போ எல்லாருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, மோஸ்ட் ட்ரெண்டியஸ்ட் இண்டஸ்ட்ரி இல்லையா, ட்ரெண்டான இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இந்த விஷயம் பேசுறீங்க. சூப்பர். இப்பெல்லாம் பழமையை தேடி தானே போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அதில் மண்ணை பண்ணி உள்ள போயிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் மேலே போவாங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நாங்கள் அதில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டையும் இப்போ எங்கள் ஆஃபீஸில் லாஸ்ட் டைம் இது போனப்போ அந்த பொண்ணுங்க சொன்ன விஷயம், இப்போ ரீசெண்ட் டேஸில் சொன்ன ட்ரிப்பு போயிருந்தப்போ ரீசெண்ட் டேஸில் சொன்னது, அவங்களோட பிளேலிஸ்ட் எல்லாமே 90s சாங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, நான் இதில் இருக்க மாதிரி லைன்ஸ் இன்டெப்த் அதில் இல்லைண்ணா. பரவாயில்லையே, ஓகே, நம்ம இளையராஜால இளையராஜா வைரமுத்து இன்னும் சாக மாட்டாங்க. நான் கேட்பேன் சார், இப்போ நீ காலையில் நாங்கள் வரப்போ நாங்கள் அந்த பிளேலிஸ்ட் நாங்கள் டீ கடையில் உட்காந்து. எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம பாட்காஸ்ட்ல உட்காந்துருக்கோம், நாம இங்க உட்காந்துருக்கும் போது இந்த விஷயத்த சொன்னா நம்மள கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்கங்கிற அந்த இது இல்லாம, ஆமா நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்றீங்களா, அதுவே பெரிய விஷயம். அந்த இதுவே, ஏன்னா
சுகர் கோட் இல்லை அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கவங்ககிட்ட பேசுறது தான் எனக்கு வேணும். இந்த சேனலுக்கு அதுதான் வேணும். சூப்பர். ஓகே, இப்போது இந்த விஷயம் சொல்லிட்டீங்க. பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு ஜென்சிஸ் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா லவ்ங்கிறப்போ பேக்ரவுண்டே தேவையில்லை. ஒரு ஃப்ரெண்டுங்கிறப்போ அவனோட பேக்ரவுண்ட் நம்ம எப்பவுமே பார்த்ததில்ல. பேக்ரவுண்ட் இன் த சென்ஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க என்ன வச்சுருக்காங்க, என்ன வெல்த் அவங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறீங்களா? இல்லை அது எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது வந்து நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கோம். நாங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் எங்களுக்கு போதும். அவங்க வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது ப்ராப்ளமே கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலும் வரலாம். ஏன்னா நாங்கள் அவங்கள லவ் பண்ணுறோம். ஓகே, லவ் பண்ணுறல மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட அதே மாதிரி கேட்கணும். நீங்கள் பொண்ணுங்க சைடும் பார்த்துருப்பீங்க. அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களா? நான் தெரிஞ்சுக்கணும், கியூரியாசிட்டியில் கேட்குறேன். இல்லை இந்த ஜென்ரேஷன் நான் வந்து இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கேட்கல. ஃபர்ஸ்ட்டு நான் எதை சொல்லிடுறேன்னா வந்து எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்றேன். என்னோட தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா வந்து ஓகேவா, இப்போ என்னன்னா வந்து பேக்ரவுண்டை வந்து இது பண்ணி இப்போ வந்து ஓகே உங்ககிட்ட வந்து இவ்வளோ இது இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம மேபி நல்லா இருக்கலாம் அப்படின்றது அது இருந்துச்சுன்னா ஓகே, அது வந்து அவைல் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே. இது இல்லை, இதனால சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து இப்போது அதனால் ஒரு பொண்ணை பிரேக்கப் பண்ணுறதோ, ஸோ உன்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி தானே, அது ஒரு பிரிவினை தானே. கண்டிப்பாக. ஸோ கைண்ட் ஆஃப் அது பிரிவினை, ரேசிசம் அந்த மாதிரி. ஸோ வந்து இப்போது நான் வேலைக்கு போகிறேன்னா நான் வந்து உன்னை ப்ரொவைட் பண்ணுறேன், சஹாரியா சொன்ன மாதிரி. இப்போ வந்து அந்த பொண்ணு வேலைக்கு போகிறேன்னா நீ என்னை ப்ரொவைட் பண்ண. அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து வீட்டில் உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ வந்து ஏன் நாங்கள் வீட்டு வேலை பார்த்தா என்ன, நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அப்படி ஓப்பனாக பேசவும் முடியலல்ல இங்கே சொசைட்டியில். ஸோ வந்து இப்போ என்னால் முடியலன்னா நீ பார்த்துக்கோ, ஒன்றால் முடியல நான் பார்த்துக்கிறேன், 2 பேர்லேயும் முடிஞ்சுன்னா வா சேர்ந்து பில் பண்ணுவோம், ஒரு எம்பையரே கட்டுவோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். நீ உன்னோட பேக்ரவுண்ட் இருக்கா இல்லையா முக்கியம் இல்லை, அது இருந்துச்சுன்னா ஆட் அட்வான்டேஜ், அவ்வளோதான். பாத்திரங்களுக்கு தரேன், நீ துணி தர. சூப்பர். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியானது தான். ஏன்னா பேக்ரவுண்டை பற்றி எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கேட்கலாம் அப்படின்னு, ஆனால் வெளியே போய் கல்யாணம் பாருங்க, பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் எந்த கல்யாணம் நடக்குது. அப்போ ரியாலிட்டி பேசணும், நம்ம சும்மா இது டிஸ்க்ளைமர் போட்டேன், தனிப்பட்ட கருத்து அப்படின்னு. நீங்க தெளிவா இருக்கு. இங்க மோஸ்டா பசங்களோட பேக்ரவுண்ட் தான் பாக்குறாங்கல்ல மேரேஜ் அப்போ. ஆமா, பசங்களோட பேக்ரவுண்ட் பேரண்ட்ஸ் செக் பண்றாங்க. இப்போ பொண்ணுங்க யாரும் அந்த அளவுக்கு அதை வந்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்றது இல்லை. ஏன்னா இன்னைக்கு மணி வந்து ஈஸியா மூவ் ஆன் ஆயிருது ரொம்ப. அதாவது நீங்க டேலண்டடா இருந்தீங்கன்னா, டேலண்ட் இல்லாத ஒருத்தங்கிட்ட இருக்க மணி ஈஸியா உங்க கையில ஒரு மேட்டர் ஆஃப் 5 இயர்ஸ்ல வந்துடும். அது அந்த ஷிஃப்ட் வந்து ஸ்பீட் ஆனதுனால இன்னைக்கு வந்து டேலண்ட் இருக்காங்கிறத தான் செக் பண்றாங்க, பொண்ணுங்க செக் பண்றாங்க. அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். அவன் பொழைச்சுப்பானா? ஏன்னா ஒருத்தன் 100 கோடி வேணாலும் வச்சிருக்கட்டும், அவனுக்கு டேலண்ட் இல்லை, ஸ்கில் இல்லைன்னா அந்த 100 கோடி அது யார் டேலண்ட் இருக்கவங்ககிட்ட ஈஸியா போயிடும். விஷயமே இல்லை இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு. அடுத்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா வந்து ஒரு பையன் இந்த அவனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது பேரண்ட்ஸ் சைடில் வந்து ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணுன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல, ஓகேவா. மேபி என்னோட விஷன் வந்து வேறையாக இருக்கலாம். நான் என்னோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டைரக்ஷன் சூஸ் பண்ணுறேன் வச்சுங்க, ஓகேவா. இப்போ வந்து அதுக்கான டைம் ஸ்பேஸ், அதுக்கு ஒரு டைம் போகும். என்னால் ஒரு வீடு 25 வயசில் கட்ட முடியாது. மேபி கட்டலாம், சப்போஸ் கட்ட முடியலன்னு வச்சுங்களேன், ஒரு கார் வாங்க முடியல, என்னால் என்ன ப்ரொவைட் பண்ண முடியும், நீ வந்தனா உடனே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ரெண்டல் ஹவுஸில் இருக்கலாம், நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட், அந்த புரிதல் இருக்குல்ல. இப்போது அந்த பொண்ணுக்கு புரிதல் இருந்தாலும் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் அது நான் இப்போது அது எப்படி அட்ரஸ் பண்ணுறேன், அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அதை நான் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறக்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க தான் பேசி சரி பண்ணிக்கணும். நான் கேட்கணும்னு நினச்ச பாயிண்ட்டுக்கு நீங்கள் டக்குன்னு வந்துட்டீங்க. உங்களோட சாய்ஸ் உங்களோடதாகவே இருக்கலாம். எப்போ வரணும்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக வரணும்.
இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களோட சாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவலா போனாதான் ஆமா கரெக்ட். கிளியரா பேசணும்ல. இந்த பேசுறதுக்கான கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கார் நான் வாங்கலாம் வாங்காம போகலாம். நான் எனக்கு வந்து ஓலா வந்து கம்மியான பிரைஸ்ல டிரைவரோட கார் கொடுத்துட்றாங்க. நான் ஏன் காசு போட்டு கார் வாங்கணுங்கிறது ஒரு சிலருக்கு குட் தாட்டா கூட இருக்கலாம், ஒரு நல்ல சிந்தனையா கூட இருக்கலாம். வீடும் அதே மாதிரி தான். ஃபினான்சியஸ் பாத்தீங்கன்னா அதை நான் அதில் இன்வெஸ்ட் பண்றேன், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். நான் அது ஒரு அசட்டா வாங்கி டிப்ரிஷியேட் ஆகிற இதுல நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? இல்ல அது அஃபோர்ட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இப்ப இல்லாம இருக்கலாம். ஆமா, டிப்ரிசியேட்டிங் அசட்டை சோர்ஸ் பண்றதுக்கான அஃபோர்டபிலிட்டி எனக்கு இப்ப இல்லாம கூட சர்ப்ளஸ் இருந்தா நான் வந்து வாங்கலாம். அது சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதுல வந்து நான் ஒரு லக்ஸரியான ஒரு வீடை வாங்க, ஒரு ஃபிளாட்டை வாங்க, அதை அஃபோர்ட் பண்ண முடியற வரலும் நம்ம அந்த இடத்துக்கு போக வரலும் நான் உழைக்கணும், நான் அதை சேர்க்கணும். இந்த இடத்துல பாயிண்ட் இது பண்றேன். ஒரு பையன் அவனால அஃபோர்டே பண்ண முடியலனாலும் இஎம்ஐல வந்து வீடு, இஎம்ஐல கார் வாங்க தள்ளப்படுறான். கல்யாணத்துக்காக சொசைட்டிக்காகவும். கண்டிப்பா கல்யாணம் பண்ணும்போது இதெல்லாம் கல்யாண மாப்பிள்ளைனா அவனுக்கு வீடு இருக்கணுங்கிறது. இதுவே அவனுக்கு ரிலேஷன்ஷிப் கல்யாணம் ஆனதுக்கு பிரச்சனை வரும். இது நெசசரி ஆக்கிட்டாங்க. பேசிக்கா இதெல்லாம் இருந்தாதான் கல்யாணமே பண்ண முடியும் அப்படின்றது. ஒரு 7-8 லோன் வாங்கணும் சரியா? ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மேரேஜுக்கு லோன், கார், வீடு, பைக்கு, அந்த இஎம்ஐ அடைக்கு இன்னொரு இஎம்ஐ. எனக்குமே சார் கிரெடிட் கார்டை வாங்கி 4 கிரெடிட் கார்டு வாங்கி இதுல வாங்கின கடனை அதுல சொல்லிடுறேன், அதுல வாங்கினா அதுல சொல்லிடுறேன், அது வரதுக்குள்ள இந்த இதுல காசு வந்துடும் அப்படின்றவே மாத்தி மாத்தி ரொட்டேஷன்ல லூப்ல மாட்டிக்கணும். ஸோ இது ஒரு ப்ராப்ளமா பாக்குறேன். கரெக்ட். எனக்கும் அந்த இது இருக்கு. இப்போ என்னதான் அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நம்ம வச்சிருக்கோம்ல, அது எல்லாமே டிக் மார்க் போட்டாலும் இந்த ஒரு விஷயத்துல அவங்க ஃபேமிலிக்காக அவங்களால சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணும் போது என்னதான் அவங்க வந்து கிளியரா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்ல கிளியரா இருந்தாலும், லவ் கிளியரா இருந்தாலும் அது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ உண்மையாக கிடைச்சாலுமே அது பிரியுதுன்னா அப்போ அது சொசைட்டினால பிரியுதுன்னா அது இப்படி. ஸோ ஓகே, நான் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா நீங்க இந்த விஷயத்துல இவ்வளோ விஷயம் பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த விஷயம்லாம் கொஞ்சம் பேர்ட் ஐ வியூலேருந்து பார்த்து சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. லவ்னு போகும்போது ஐப்ளைண்டர் வச்சுக்கிறீங்களோ, அதெல்லாம் பேசுறீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். மேபி நீங்க பேசிருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் பேசுறீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த டாபிக்ஸ் லவ் கான்வர்சேஷன்ல, ஃபோன் கால் கான்வர்சேஷன்ல, பிஃபோர் ரிலேஷன்ஷிப், ஒரு என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் இந்த டாபிக்ஸ் நீங்க பேசுறீங்களா? பார்ட்னர் கூட கன்ஃபார்ம் நாங்க பேசுவோம். எங்களுக்கு அந்த தாட்லாம் இருக்கு. இதெல்லாம் பேசிட்டு என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போற பார்ட்னர் கூட பேசுவீங்க, லவ்வர் கூட இதெல்லாம் பேசாம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது. இதெல்லாம் தான் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் காமனா வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். இருந்தாதான் அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போக முடியும் நம்மளால. இப்போ கல்யாணம்னு சொல்லாமல் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும்ல, நீ வந்து இப்படி இருக்க, அதெல்லாம் பேசிடணும். நான் வந்து எனக்கு இவ்வளோ டைம் வேணும், 10 வருஷம் வேணும், ஆக்ஷன் வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு எனக்கு வேணும், எனக்கு பிடிக்காது, ஆமாம் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஸோ உன்னால நீ என்னை பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோ, இல்லைனா நானும் உன்னை பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கேற்ற லைஃப் ஸ்டைலில் இருக்கும். நீ எதிர்பார்க்க லைஃப் ஸ்டைலுக்கு நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இந்த ஸ்பேஸ், இந்த இதெல்லாம் பேசி முடிச்சாதான் அது மேரேஜ்க்கே லவ்னே யோசிக்க முடியும். மேரேஜ்ங்கிற கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி இதை பேசிட்டா ரொம்ப சூப்பர். லவ்ன்றதுக்குள்ளே போக முடியும். முதல்ல லவ்வுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிட்டோம்னா இந்த லவ்வோட கமிட்மெண்ட் வந்துட்டு நல்லா போகும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும். அதை வந்து சரி ஓகே எல்லாத்தையும் 100% பேசிட முடியாது. ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆனா அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் எங்க நம்மளுக்கு தோணுதோ. ஆனா எதுவுமே பேசாம டக்குனு எமோஷனலா ஒரு முடிவு எடுத்து அதுல அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. எனக்கு பாட்டு கேட்டுச்சு, பல்ப் எரிஞ்சிச்சுன்னு சொன்னா அதேதான். இந்த லவ் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல ஒரு வருஷம் 2 பேர், இப்போ பையன் வந்து அப்ரோச் பண்ணாலும் பொண்ணு அப்ரோச் பண்ணாலும் அந்த ஒரு வருஷம் வந்து இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் நான் அதுவாக பார்க்குறேன். அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஒத்து போகலை அப்படின்னா அது அந்த ஒரு 6 மாதமோ 3 மாதமோ ஒரு 1 வருஷமோ அந்த டைமிங்கில் அதை பேச மாட்டாங்க. இந்த பட்டாம்பூச்சி பார்க்குற டயத்தில் சொல்கிறேன், ஓகேவா? அது பேச மாட்டாங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக டெவலப் ஆகி அந்த அந்த பட்டாம்பூச்சி எத்தனை மாதம் இருக்குன்றது தெரியாது, நான் 1 வருஷம்னு வச்சுக்கிறேன். அந்த 1 வருஷம் கழிச்சு இதெல்லாம் வந்து பாப்பா போவோம், இது வந்து நீ இப்படி அவங்களோட ஃப்ளாஸ் எல்லாம் தெரியாது. ஆமா, அதெல்லாம் அப்பதான் அட்ரஸ் பண்ணுவான், அப்பயே தெரிஞ்சிருக்கும். அப்ப தங்க குட்டி சொல்ல குட்டி கடைசியா வந்து அது பிடிக்கலடி எனக்கு அப்படின்னா அது தப்பு. ஸ்டார்டிங்லேயே பேசிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும். அப்பனாதான் அது வந்து பேஷன்ஸ் இருக்கணும். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக இப்போ இவர் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட்டு,
ஜிட்சு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு போயட்ரி ஒருத்தர், ஆக்சுவலாக அவர் கலிஃபோர்னியா. Okay. ரீசெண்டாக இப்போது பார்த்தது நம்ம சாய் பல்லவி அவங்க இன்டர்வியூவில் சொல்லி நான் பார்த்தப்போ ஒரு சின்ன கோட். ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து ரிலேஷன்ஷிப் இஸ் அ மிரர் இன் விச் வில் அவர் செல்ஃப் சம்திங். அதாவது எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி இருக்கிறவங்கள தான் நான் ஆப்போசிட்டில் பார்க்குறேன். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்பயே வந்துட்டு நான் வந்து என்ன நானே நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் அவர் அந்த சொல்லியிருந்தார். எக்ஸாம்பிள் சொல்ல போகணுன்னா, இப்போ நம்ம லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறோம், ரிப்ளை இல்லை. அப்போ இவங்களே வந்து ஓவர் திங்கிங் பண்ணி இவன் ஏன் ரிப்ளை பண்ணலை, அதாவது கோவத்தையும் எல்லாமே இதுக்குள்ள அவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே யாரும் கோவப்படாமையோ பயப்படாமையோ பொறாமப்படாமையோ வந்துட்டு இல்லை, எல்லாமே வந்து சின்ன வயசுல இருக்கிறதா. ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தக்கப்புறமும் இவங்க இப்படி பண்றதுனால தான் நான் கோவப்படுறேன், ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தக்கப்புறமும் அதை சொல்றாங்களோன்ற மாதிரியான சில விஷயங்களை நான் பார்க்குறேன். இல்ல எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா மிரர்ன்னு சொன்னீங்களா, அந்த விஷயம் நமக்கு வந்து நம்மளோட காம்ப்ளிமெண்ட் தான் வேணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல, உங்களுக்கு கேட்டுக்கிறேன். காம்ப்ளிமெண்ட் தான் வேணும், எக்ஸாக்ட் மேட்ச் வந்து ஃபிட் ஆகாது. காம்ப்ளிமெண்டா இருந்தா ஃபிட் ஆயிருமோ அப்படிங்கறது நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து காம்ப்ளிமெண்டா ஃபுல்லா இருந்துட்டா டாம் அண்ட் ஜெரி தான். ஓகேவா? ஸோ வந்து அதுலயும் கொஞ்சம் 50-50 ஆர் 70-50 70-30 சரி அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இப்போ படம் பாட்டு இந்த மாதிரி ஆர்ட் நம்ம என்ன ஆர்ட் கன்சியூம் பண்றோமோ அது நம்ம லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் அதுல நான் 10 பாட்டு இப்போ நான் ஹிப்ஹாப் கேட்கறேன் அப்படின்னா அதுல 2 பாட்டை நீ கேளு. நீ ஃபுல்லா மெலோடி ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு போயினா அதுல நான் 2 பாட்டை கேட்கறேன். அட்லீஸ்ட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஷேரிங் இருக்கணும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, திருமுருகன் சொன்னதுல 2 பேருமே ஹாரிஸ் ஜெயராஜா இருந்தா யார் பெருசுங்கிற இது வந்துருதோன்னு நான் பாக்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்னன்னா 2 பேருமே இதுவா இருந்துச்சுன்னா போர் அடிச்சிருது. கொஞ்ச நாள்ல 2 பேருமே ஒரே இதுல இருந்தா கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தா, கொஞ்சம் நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்ச நாள் ஹிப்ஹாப் கேட்டா கொஞ்ச நாள் ஹாரிஸ் ஜெயராஜ் கேட்கும்போது அது ஸ்வீட்டா இருக்கும். அது நீங்க காரம் மட்டுமே சாப்பிட்டு இருக்க முடியாது, ஸ்வீட் மட்டுமே சாப்பிட்டு. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த இடத்துல புதுசா ட்ரை பண்ணணும். இப்ப நீ உனக்கு கத்துன்னு வந்து என்கிட்ட சொல்லு, நான் கத்துன்னு வந்து உன்கிட்ட சொல்றேன். எனக்கு நிறைய கிடைச்சிருக்குன்ற மாதிரி மாத்தி ஷேர் பண்ணி அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு சில இடத்துல பசில் வந்து 2 ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஷேப் பண்ணா அது பசிலே கிடையாது. அது கொஞ்சம் இன்டிஃபரெண்டா இருந்ததுனா தான் அது கனெக்ட் ஆகும்போது அந்த கனெக்ஷன் இருக்குங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க கேரளால இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்ல கேரளா நான் பிறந்ததெல்லாம் இங்க பச்சை தமிழ். அந்த இடத்துல லைட்டா அந்த கேரளா சவுண்ட் அப்படி நான் வீட்ல மட்டும் தான் பேசுவேன். வீட்ல மட்டும் தான் வெளியே. ஓகே, நிவின் பாலி வெளியே தமிழ். எங்களுக்கு தமிழ் புலவர். ஆமா, எங்களுக்கு நீங்க அந்த புலமை சொன்னதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களோட குறைகளை ஒரு பார்ட்னர் வந்து உங்களோட குறைகளை நிறைய மாற்றணும். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும். உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்னர் வேணும்? நீங்க இந்த இது வந்து கல்யாணமாலே நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன மாதிரியான பொண்ணு பார்த்து கொடுக்குறீங்க? அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி பொண்ணு இருந்தா போதுமா? பொண்ணு மாதிரி பொண்ணு இல்ல. டிஸ்க்ளைமர் கொடுத்தறோம், நம்ம கிட்ட அந்த மாதிரி சொல்லி இல்ல. அந்த கார்டு ஒன்று போட்டுருக்கு. பியூர்லி வெட்டிங் டெக்கரேட்டர். சொல்லிடுறேன், நாங்க பியூர்லி வெட்டிங் டெக்கரேட்டர். நாங்க பொண்ணு பார்த்து கொடுக்குற சோழிக்கெல்லாம் வர்றதே இல்லை. அந்த பிரச்சனை எங்களுக்கு வேணா. அது அவங்களே முட்டி மோதி எங்கிட்ட கல்யாணத்துக்கு வந்துடும். அந்த முட்டி மோதுறது இருக்குல்லங்க, அது ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு. முட்டி மோதி அதை கல்யாணமா கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ள அது பெரிய இதுவா இருக்கு. இந்த முட்டி மோதுறதுல ஏதாவது நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் அந்த பேசுறதுக்கான கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? நீங்க ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க வீட்டுல கல்யாணம் பாக்குறாங்க, இல்ல நீங்க லவ் பண்றீங்க. உங்க வீட்டுல இந்த சினாரியோ பாருங்க. உங்க வீட்டுல பொண்ணு பாத்துறாங்க, நீங்க அப்ப லவ்ல இருந்தீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, ஓகே இந்த பொண்ணு பார்க்கலான்னு போறீங்க. இது ஒரு சினாரியோ. ஒரு கோயில்ல மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன பேசிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட், வேற எதுவுமே இல்லை. என்ன பேசணும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது, உங்க லைஃப்பை பத்தின உங்களோட கிளாரிட்டி இருந்தாதான். இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும், அவரு காரு, ஹவுஸ், இஎம்ஐ பத்தி சொன்னாரு, தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி சொன்னார், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி சொன்னார். இந்த மாதிரி அன்னைக்கு பேசிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கிட்ட கிளாரிட்டியா இருந்தா, லவ் இதெல்லாம் தாண்டி அங்க வந்து கண்டிப்பா இதுவும் இருக்கணும், மற்ற எமோஷன்ஸும் ஷேர் பண்ணிக்கணும், அது வேணாம்னு சொல்ல. ஆனா இந்த விஷயங்களும்
நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். ஒரு மீட்டிங்ல தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஒரு 3 months என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கேப் கொடுக்குறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கேப்ல பேசுறதுக்கான விஷயங்கள் தெரியணும்ல. நம்ம என்ன பேசிக்கணும், நம்ம பார்ட்னரா வரப்போறவங்க கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல. அதுக்காக தான் சொல்லுங்க. அப்படி ஒரு பீரியட் கிடைக்குது, அந்த சினாரியோல நீங்க என்ன பேசிப்பீங்க? கோயில்ல மீட் பண்றீங்க ப்ரோ, நீங்க இப்போ சொல்லுங்க ப்ரோ. தனியா பேசணும் அந்த மாதிரி பொண்ணு கூட தனியா பேசணும். அவர்தான் அந்த பொண்ணு. இப்ப நீங்களே ஒரு scenario நான் தான் அந்த வந்து பொண்ணு. frame பண்றீங்க. அவர்தான் அந்த பொண்ணு. நான் அந்த பொண்ணு. நான் திரும்பிக்கவா அப்படி வெட்கப்பட்டு திரும்பிக்கிட்டாரு. ஆக்சுவலாக இந்த அப்படி பேசுகிற டைமில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை அவங்க கிட்ட எதுவும் டிமாண்ட் பண்ணுறதை தாண்டி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க கிட்ட டிரான்ஸ்பரன்சியை தான் நம்ம எதிர்பார்ப்போம். நமக்கு ஒரு நம்மளோட குறைகள் நிறைகள்லாம் வந்து எதுனாலுமே வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அவங்களும் அந்த மாதிரி ஷேர் அந்த ஸ்டேட்டில் இருந்தால் தான் லைக் அடுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்து போகிற ஜேர்னி வந்து லைக் நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஒரு கேவட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்பரன்சி எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். யார் கொடுக்குறா? பயப்படுறாங்க. கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதுதான் எதிர்பார்க்கிறேன், அதுதான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா டிரான்ஸ்பரன்சி நம்ம சொல்லிடலாம், அது சொல்லும்போது நல்லா இருக்கும். நம்மளே ஒரு சில விஷயத்தில் டிரான்ஸ்பரண்டா இருக்கணுங்கிறப்போ நமக்கு ஒரு ஃபியர் வரும். கல்யாணம் நின்னு போயிருமோ, வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஃபியர் இருக்கும்ல. அதை நான் கேட்கறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னா நீங்க எந்த விஷயத்துல, ஏன்னா அவங்க இருக்கணும்னா நீங்களும் இருக்கணும்ல, நீங்க எந்த விஷயத்துல டிரான்ஸ்பரண்டா இருப்பீங்க? எந்த விஷயத்த ஓப்பனா சொல்லுவீங்க? நான் எல்லாமே எக்ஸ் லவ் எல்லாமே சொல்லுவேன். எக்ஸ் லவ் சொல்லுவீங்க. ஓகே, அடுத்து அந்த மாதிரி வேற என்ன விஷயம்? எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் ஓப்பனா சொல்லுவேன் ப்ரோ. எனக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஃபியூச்சர்ல இதுதான் வந்து என்னோட கோல் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லுவீங்களா? இல்ல என்ன விஷயம் பேசுவீங்க? அங்க என்ன பேசுவீங்க? கண்டிப்பா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ் அந்த ஸ்டோரி எல்லாமே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம 2 பேரும் லைக் அடுத்த மேரேஜ் எல்லாம் பண்ணி மூவ் ஆகிட்டா நம்ம எந்த மாதிரி ட்ராவல் பண்ணலான்ற விஷயத்தை பற்றி பேசலாம். லைக் அதான் நான் சொன்னேன்ல, அந்த ஷேரிங். இப்போது எப்படின்னா, நீயும் வேலைக்கு போகிற நானும் வேலைக்கு போகிறேன்னா உன் வேலையிலேருந்து பாதி நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அது எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுன்னு பத்தி பேசலாம். ஒரு டீமா எப்படி லீட் பண்ணி நம்ம லைஃபை கொண்டு போகலாம். பார்ட்னர்ன்றதே அதுதான், ஒரு டீம் நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட் அவங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஒரு பார்ட், 2 பார்ட்டும் சேர்ந்தாதான் வந்து ஒரு முழுமையான கவிஞர் கிடைச்சிருக்காரு. வந்து இஸ்காம்ல இதுக்குதான் ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அகனானவர் புறநானவர் எல்லாத்தையும் எடுத்துனாரு. ஆனா அவர் வந்து மாடலிங் சொல்லி சுத்திட்டு இருக்காரு. மாடல்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக். அந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க ரெட் ஃபிளாகா கிரீன் ஃபிளாகான்னு சொல்லுங்க. நீங்க எந்த விஷயத்துக்கு ரெட் ஃபிளாக் சொல்லுவீங்க, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஓகே? பவுண்டரியோட தின் லைன் சொல்லுவாங்கல்ல, சின்ன கோடு. இப்போ பிரதர் சொன்னதையே எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, உங்களோட பார்ட்னர் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க? அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அதுதான் அந்த தின் லைன் எது, அந்த கோடு. எல்லாரும் ஜென்ரிக்கா சொல்லிட்டு தப்பிக்க கூடாது. கம்ஃபர்ட்ங்கிறது என்னோட கம்ஃபர்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கலாம். அந்த கம்ஃபர்ட் வந்து எந்த லெவல் வரலும் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இப்போ என்னோட இது என்னன்னா வந்து, இப்போ மாடர்னா ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களோட இஷ்டம், ஓகேவா? அதில் நம்ம வந்து போயிட்டு இதை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு. ஆனா அட் த சேம் டைம் இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போறோம், எந்த இடம் பொருள் ஒன்று இருக்கிறது கண்டிப்பா, ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அதுக்கேற்ற ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அங்கே யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை, அங்கே யாரும் தப்பாக பேச போகிறது இல்லை. அந்த பொண்ணை வந்து இப்படி இருக்கா பத்தி அப்படின்னு பேச போகிறது இல்லை. இதுவே நான் வந்து ஒரு கிராமத்துக்கு, ஓகேவா, அப்படி போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களால அந்த ட்ரெஸ்ஸை ஏற்றுக்க முடியாது. அவங்க வாழ்வியல் அவங்களோட இது இருக்கு கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஒரு கோவில் அந்த மாதிரி. இங்கே தான் நான் ஒரு பிரச்சனையை பார்க்குறேன். என்னன்னா அங்கே போயிட்டு அது அவங்களோட தப்புன்னு சொல்லக்கூடாது. அவங்களோட 30 வருஷ வாழ்க்கைய 40 வருஷ வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். அந்த இடத்துல
நம்ம ஒரு அளவுக்கு போயிருந்தா அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்திருக்க போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு இதுவே நம்ம ஒரு நல்ல சிட்டில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்க்கு போறோம் அப்படின்னா எல்லாரும் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் தப்பாவே தெரியாது, யாரும் ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. நீங்களும் அங்க நார்மலா கம்ஃபர்டபுளா இருக்கலாம். இதுவே நீங்க ஒரு பிரதர் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்துக்கு போறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போகலன்னா அங்க என்ன ஆகும்னா எல்லாரும் உங்களை பாக்குற ஃபீலிங் இருக்கும். ஏன்னா உங்களை கவனிக்காம ஒரு இன்டர்வியூவே எடுத்துப்போமே. எக்ஸாக்ட்லி, பக்காவான எக்ஸாம்பிள். இப்போ அதே மாதிரி வந்து ஜஸ்ட் ட்ரெஸ் போட்டு போகிறதுனால கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு அவங்களோட அந்த தாட்ஸை வச்சுக்காம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவ இப்படி இவ அப்படி. ஸோ இந்த மாதிரியான இதுவும் அவங்க வந்து அவங்க வாழ்வியல் வேற இல்லை. ஸோ அவங்களோட இது வேற. ஒவ்வொருத்தவங்களையும் போயிட்டு நான் இது பண்ணுற கரெக்டு, இப்படிதான் இருக்கு, நீ வந்து இவன் தாட்ஸை மாத்திக்கோன்னு போயிட்டு அவங்கள சொல்ல முடியாது. அவங்க வாழ்ந்துட்டாங்க, அவங்களோட வாழ்க்கை. நீங்க ஜட்ஜ்மெண்ட்குள்ள போயிடுறீங்க. மேபி அவங்களோட தாட்ஸ் கரெக்டா கூட இருக்கலாம், நீங்க ஏன் அதை ஜட்ஜ் பண்றீங்க? அவங்க தாட்ஸ் தப்புங்கிற ஜட்ஜ்மெண்ட்குள்ள நீங்க போயிருவீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்க உங்க கம்ஃபர்ட்காக ரொம்ப அடுத்தவங்க அன்கம்ஃபர்ட் ஆகுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுவாங்க. அது சரி தப்புங்கிறத ஜட்ஜ் பண்றதுல உங்க டைம் போயிடும், உங்களோட லைஃப் அதுல போயிடும். என்ன யார் ஜட்ஜ் பண்ணா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்துரும். அதுதான் ரெட் ஃபிளாக். அதான் இவ்வளவு சென்சிட்டிவா இன்டர்வியூல நின்னுட்டாரு. சாரா இருக்கா சார் பொளச்சிப்பான். இப்போ இன்டர்வியூல வந்து லைக் அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதை வச்சுதான் நம்மள எப்படி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குன்ற ஒரு தாட். அதே மாதிரி இப்போ மாடர்னா ட்ரெஸ் பண்றதும் இந்த மாதிரி அவங்க வந்து அங்க ஒரு கல்ச்சரல் நார்ம்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஆபீஸ் போனீங்கன்னா இப்போ கூகுள் இருக்கிற ஒரு பாலிசி வேற, இதுவே நீங்க ஒரு டிசிஎஸ் போனீங்கன்னா அங்க இருக்க பாலிசி வேற. அங்க போகும்போது அந்த பாலிசிக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. பிரதர் சொல்ல மாதிரி கிராமத்துக்கு போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க, நீங்க அங்க போயிட்டு அவங்களோட பாலிசியை நீங்க டிக்டேட் பண்ணிருக்காதீங்க. அவங்களோட பாலிசியை நம்ம டிக்டேட் பண்றதும் நம்ம தப்பு தானே. நம்ம வந்து ஒருத்தவங்களோட நீங்க இப்படிதான் இருக்கணும் நம்ம எப்படி டிக்டேட் பண்ண முடியும்? நீ என்ன தப்பா பார்க்க கூடாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் போயிடணும்ல. இந்த ஜோனுக்கே நம்ம போய்கிட்டுன்ற அந்த பேச்சு, இந்த ஆர்கியூமெண்ட் எதுக்குன்ற. நீங்க அங்க போறீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஒரு விஷயத்துக்கு அங்க போக முடியும்னா நீங்க போங்க. இல்லன்னா அந்த இடத்த கடைசியில என்ன ஆகும்னா அவங்க காசிப்ஸ் பேசிட்டாங்க அப்படிங்கிறது வரும். காசிப்ஸ் பேசுறதுக்கு ரீசன் யாரு? அந்த இடத்துக்கு நீ ஏமா போன? உனக்கு தான் பிடிக்கல இல்ல, அந்த இடம் பிடிக்கல இல்ல, நீங்க ஏமா போனன்னு சொல்லுங்க. பசங்களும் அந்த தப்பு பண்றாங்க. பசங்களும் இன்னைக்கு மஸ்ல பில்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பசங்க வந்து அதை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறோம். நீங்க இன்னைக்கு ஃபிளா வந்து 2 சைடும் இருக்கு கண்டிப்பா. ஓகேவா? அதை நம்ம ஏத்துக்கணும். அதனால இந்த விஷயம் ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் சூப்பரான ஒரு விஷயம். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்ததை நாங்க தடுத்துட்டோம். கவிஞர் கவிதை சொல்றதுக்கு எடுங்க புறநானூறு, எடுங்க புறநானூறு இல்ல. எனக்கு அது அவரு ஒரு விஷயத்த அவ்வளவு நேரம் கவனிச்சுட்டு அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறாருன்னா விஷயம் இல்லாம அதை கத்துக்காம அந்த பாயிண்ட் சொல்ல முடியாது. அத என்னோட மதர் லாங்குவேஜ் கிடையாது, ஆனா நான் வந்து அந்த விஷயத்துல இருந்து ஒரு கத்துக்கிறேன்னா அது எனக்கு வந்து எவ்வளவு ஒரு ஈகரா இருந்திருக்கும், அந்த லேர்னிங் எவ்வளவு ஈகரா இருந்திருக்கும், அதை தான் நான் கவனிக்கிறேன். தமிழ் பற்று. தேங்க்யூ. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் பத்தி உங்களோட கருத்தை சொல்லிருங்க. இப்போ ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக்ன்றதை விட வந்து ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து மாறுது. இப்போ எனக்கு எது ரெட் ஃபிளாக்னா எப்படி சொல்றது, லைக் ரொம்ப ஓவரா எக்ஸாஜரேட்டடா சில பொண்ணுங்களா இருப்பாங்க. லைக் அவங்களோட எமோஷன்ஸை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிப்பாங்க. அது நேச்சுரலாவே இருக்காது. அது எப்படி சொல்றது, இந்த மாதிரி லைக் கியூட்டா பண்றேன்னு சொல்லி கிரிஞ்சா பண்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா இருக்கு. அதே மாதிரி கிரீன் ஃபிளாக் என்னன்னா சொன்ன மாதிரிதான், அந்த எனக்கு வந்து லைக் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்போ எதுனாலுமே வந்து மியூச்சுவலா இருக்கணும். எனக்கு என்னோட ஐடியாலஜி இல்ல பாலிசி என்னன்னா எனிதிங் which comes under love should be mutual. அதுதான் என்னோட பெரிய கிரீன் ஃபிளாகா இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல நான் கொஞ்சம் தின் லைன் பவுண்டரி இருக்குல்ல, அதை கொஞ்சம் நகர்த்தி பண்ணணும்னு இருக்கேன். இப்போ நீங்க எதை கிரிஞ்சுன்னு சொல்றீங்க? இப்போ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றத கிரிஞ்சுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே தான் அவங்களும் சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த பண்ணா நம்மள கிரிஞ்சுன்னு சொல்றாங்கன்னா அந்த தின் லைன் எது? ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
ஒருத்தவங்க இப்போ பொண்ணுங்க வந்து ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, ஒரு பொண்ணு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறது யூஸ்வலாக எல்லா இதுவுமே பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து எந்த லெவலில் இருக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னன்னா வந்து இப்போ பெண்கள் வந்து அவங்க எமோஷன்ஸை வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன கேட்டால் வந்து பசங்க வந்து எப்படின்னா அவங்க எமோஷன்ஸை காட்ட மாட்டானுங்க. நான் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வந்து 3 வருஷம் கழிச்சு போகிறேன்னா ஆண்டியா வா அப்படி பைக்கில் ஏறு, அவ்வளோதான், சிம்பிள். இல்லை அது கொஞ்சம் மோசமாக போகுது. அதுக்காக வந்து அவ்வளோதான் இருக்கும். இப்போ ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து பையன் எவ்வளோ வந்து க்ளோஸ்டாக இருக்கான்றதும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பெண்கள் விஷயத்தில் வந்து அவள் எந்த அளவுக்கு ஓப்பன்டாக இருக்கா, எக்ஸாஜரேட்ன்றதை தாண்டி அவளோட லவ்வோ அவளோட எமோஷன்ஸை வந்து காட்ட முடியுதுல்ல. இப்போ வந்து ஒரு உண்மையாக சொல்கிறேன், ஒரு பையன் கையை பிடிச்சி நடந்து போனா அதை வந்து கெயின் டைம் பண்ணி முடிச்சு போடுவாங்க. ஆமா, கண்டிப்பா அது நடக்கும். எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்ல, கண்டிப்பா கையே பிடிக்க முடியாது, அந்த எமோஷன்ஸை கூட ஷேர் பண்ண முடியாது. நம்ம இப்போ நம்மள டேர்ம் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்க டேர்ம் பண்ணதுக்காக நம்ம வந்து சோ வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியலல்ல. நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா கூட ஷேர் பண்ணிருக்கலாம், ஆனா அதை ஷேர் பண்ண முடியாத மாதிரி தான் நம்மளோட சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ என்னன்னா வந்து அவங்க அப்படி ஃப்ரீயா இருக்காங்க, நம்ம இப்படியே வளர்க்கப்பட்டோம் ஆண் மாமான்னு, ஆம்பளை மாமானே. ஓகேவா? இப்படி வளர்க்கப்பட்டது நெடில் அப்படி வளர்க்கப்பட்டதுனால நமக்கு அது பழக்கம் இல்லை, இவனுங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க. சரியா? ஸோ அவங்க அப்படி திடீர்னு விஷயம் பண்ணும்போது நமக்கு அது புதுசா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் என்னடா இதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னடா இதெல்லாம், என்னடா இது, ஒரு மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் போயிடுவோம். ஓகேவா? மேபி நிறைய பேர் இவன் சொன்ன மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் வந்து பெப்பரு சால்ட்லாம் இப்படிலாம் தூவி விட்டுலாம் இருக்காங்க. ஓகேவா? அது கிரிஞ்சா தெரியும். ஓகேவா? பட் அந்த எமோஷன்ஸை அவங்க ஹார்ட்லேருந்து ப்ராப்பராக ஷேர் பண்ணுறவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இது மாதிரியே பண்ணாங்கன்னா அது ஆமா. நான் என்ன சொல்ல வரேன், பாயிண்ட் எல்லாத்தையுமே இதே மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவங்கள பார்த்தோன்னே நீங்க பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், ஓகே. யாரை பார்த்தாலும் 10 ஃப்ரெண்ட் 20 ஃப்ரெண்டா அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அட்டென்ஷனுக்காகவே பண்றாங்க, அதுதான் ரெட் ஃபிளாக். அட்டென்ஷன் எமோஷன்ஸ் வெளிக்கொண்டது கிரிஞ்சு கிடையாது, அது அட்டென்ஷனுக்காக பண்ணும்போது அது வந்து கிரிஞ்ச் ஆயிடும். தெரியுது, அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா நான் பாக்குறேன். ஒரு வார்த்தை கிடைச்சிச்சு கரெக்ட்டா. நீங்க சிங்கிள் தட்டி விட்டீங்க, அவர் திரும்ப எல்லாத்தையுமே இது பண்றது வந்து எங்களுக்கு அட்டென்ஷனுக்காக ஒரு கூட்டம் இருக்கு, எல்லாரும் நம்மள பார்க்கணும், அதுக்கு நம்ம வந்து என்னோட லவ்வை என் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக வந்தோன்னே கியாமியான்னு கத்தி அந்த இது பண்றது தப்பு. மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணமும் ஆம்பளைங்க தான். இப்போ ஒரு மூவில வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்கன்னா அதை வந்து குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தாட் வரும்னா, ஓ பசங்களுக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்களோட நேச்சுரலா இருக்கிற தன்மையை மாத்திடுறாங்க. எல்லாருமே ஆனா இப்படி பண்றது இல்ல, எல்லாருமே பண்றது இல்ல. நிறைய ஒழுகும் போல. ஓகே, பசங்க இந்த மாதிரி அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் நம்ம? பசங்க என்ன பண்றாங்க, ஆண் மாமா அப்படி என்ன பண்ணுவோன்னு கேட்டா ஒன்றும் இல்லை, அந்த மேன்லினஸ். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒரு பையன் வந்து அவன் மேன்லியா இருக்கிறதுக்கே ஃபோர்ஸ் செய்யப்படுறான்றேன். அவனால அவனோட குழந்தைத்தனத்தையும் அவனோட சுட்டித்தனத்தையும் அவனோட எமோஷன்ஸை காட்ட முடியலன்ற. அவன் வந்து எப்படி ஸ்டிஃபாகவும் இப்படியே தான் இருந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து அவனை ஈஸியா வந்து பேஷ் பண்ணிடுறாங்க. இல்ல அன்னைக்கெல்லாம் போர் சண்டெல்லாம் வந்துச்சு, இவன் கத்தி எடுத்து போக இருந்துச்சு, அதனால அவன் வந்து வேட்டையாடி அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிட வேண்டியது இருந்துச்சு. அந்த இடத்துல அவன் ஸ்டிஃபா இருக்கணும், பாடி மாஸ் இருக்கணும். இப்ப ஏன் இருக்கணும்? இப்பயும் ஆண் மாமான்றாங்க, அப்படி இருந்தா ஆணுன்றாங்க, இல்லன்னா ஆம்பளே இல்லைன்றாங்க. சோ வந்து என்ன நினைக்கிறேன், இது சொல்றது ரெண்டு தரப்புல இருக்கிறவங்க. பசங்களோட பிரச்சனையே இதுதான், அவனை அடிக்கிறது வேற யாரும் இல்ல, அவனேதான் பிரச்சனை அவனுக்கு. சீரியஸா பசங்க ஒரு இந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஓகே, பசங்ககிட்டயும் ஒரு சில ஃப்ளா இருக்கு. அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒண்ணு நம்ம பண்றோம்ல, குரூப்ல அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக நம்ம என்ன தப்பு பண்றோம்? ஒருத்தனை மொக்க பண்றது, பாடி ஷேம் பண்றது, ஒருத்தனை வச்சே அடிக்கிறது, கலாய்க்கிறது. ஒருத்தனோட மைண்ட் செட்டையும் அவனோட ஐடியாலஜி தப்பா இருந்துச்சுன்னா அதை கலாய்க்கலாம், பேஷ் பண்ணலாம். பட் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் மாறுவான். அப்படி இருக்கவனுமே நம்ம பண்ண வேண்டாம்.
என்னன்னா அட்டென்ஷனுக்காக பண்ணுவாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்காக வந்து ஒருத்தனை வந்து பாடி ஷேமிங், அவனோட கலரை வச்சு, அவனோட முகத்தை வச்சு, நாலேஜ் வச்சு இதை வச்சு பண்றது புரிஞ்சிருக்கத வச்சலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா இது ரொம்ப காமன். ஃப்ரெண்டுனா கலாச்சா நீ ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு அது பசங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சரி. பொண்ணுங்களுக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படி இருக்கும்போது ஓகே. புதுசா ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரெண்டை விட்டு கொடுத்து போனா அது எப்படி சரியாகும்? அதுதான் அட்டென்ஷன். நம்ம 10 பேர் இருக்கோம், டெய்லியும் பாக்குறோம், நம்மளுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிறோம், நமக்குள்ள யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அது நான் ஜட்ஜ்மெண்டல் ஜோனுக்குள்ள நம்ம என்ன பேசிட்டாலும் இல்லன்னா அது அப்புறம் சைல்டிஷ்னஸ் இருக்காது, நல்லாவே இருக்காது, அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. அது ஓகே, அது பிரச்சனை இல்ல, அது அக்செப்டபிள். எது நான் அக்செப்டபிள் கேக்குறேன். இங்க ரெட் ஃபிளாக் எதுன்னு கேக்குறேன். இங்க வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத ஒரு சரௌண்டிங்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்கிறப்போ அவனை மட்டுமே கார்னர் பண்ணி புதுசா 4 பொண்ணுங்க வர்றப்போ அங்க வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒருத்தர் மொக்க பண்ணி நான் உன்னோட பெருசுன்னு காமிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட இது ஒரு ரெட் ஃபிளாக். இது ரெட் ஃபிளாக். ஓகேவா? பசங்க சைடுல இருக்கிறது. இதுக்கு இந்த காலத்து ஜென்சி பொண்ணுங்க இதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்களா? நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க சொல்லிக்கிறேன். இது என்னோட கருத்து. ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு 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 ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு பசங்க மட்டும்தான் இருக்காங்க, ஒரு பொண்ணு வரல, அட்டென்ஷன் சீக் பண்ணலனாவே இருந்தாலும் ஒருத்தனை வந்து அவனோட உடல் பாவனைகளையும் அவனோட ஃபேஸை வச்சோ அவனோட உடம்ப வச்சோ கலாய்க்கிறது தப்பு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்தாலுமே தேர் இஸ் அ தின் லைன், ஒரு லிமிட் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அத வந்து மீறி எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆமா அந்த வார்த்தைக்கு அதுலயும் ஒரு அளவு இருக்கு, ரெட் ஃபிளாக் இருக்கு, அங்க ஒரு அளவு இருக்கு, பவுண்டரிஸ் இருக்கு. ஆமா, அது அவனை வந்து ஹர்ட் பண்ணாம அதை அவன் பர்சனலா எடுத்துக்காம இருந்தானா ஓகே. சில இடத்துலலாம் வந்து புள்ளி பண்றதுக்குன்னே ஒருத்தன் செய்யப்பட்டிருப்பான், ஓகேவா? அவனை பார்த்தாலே அவனை வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால ட்ராமடைஸ் ஆகி நிறைய பேர் என் கிளாஸ்லயே ஒருத்தர் இருக்கான், ஓகேவா? எல்லா கிளாஸ்லயும் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ வந்து ஒரு அப்படி பண்ணக்கூடாதுல, அது தப்பு. நீ வந்து கலாய்க்கிறதுக்காக பண்ணாலுமே ஒருத்தனையா இதை வச்சு பண்றான், ஐடியாலஜி அடி. அவன் வந்து என்ன யோசிக்கிறானோ அதை அடி, எதையுமே அடிக்க வேணாம், சொல்லி புரிய வைக்கலாம். அதான் அவன் அதுல ஆர்கியூ பண்ணு, அதுல நீ ஜெயிச்சுக்காம, அவனோட ஐடியாலஜி ஆர்கியூ பண்ணு, அதுல நீ வந்து போட்டி போடு, ஜெயிச்சுக்காமி, அது ஓகே. அது அவனுக்கு புரிய அது அந்த விஷயம் அவனுக்கு என்ன கரெக்ட். அதுவும் அவனுக்கு அவனோட லாங்குவேஜ்ல இருக்கணும். அவனுக்கே ஒரு விஷயம், அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்துல நீ அவனை ஜெயிக்கிறது. ஒருத்தன் பிறந்ததை வச்சு அவனோட இதை வச்சு அவனால மாத்திக்க முடியாத விஷயங்களை வச்சு கலாய்க்கிறது தப்பு. அவனால மாத்திக்க முடியும், அவனோட ஹாபிட்டே இதுதான் அப்படின்றத வந்துட்டு நம்மளால மாத்த முடியாதுல்ல. நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் அதை மாத்த முடியும். ஆமா, போஸ்டர் வச்சு கலாய்க்கிறானா வந்து இப்ப போஸ்டர் வந்து ஸ்ட்ரைட் பண்ண வேண்டியது, அவன் போஸ்டரை சரி பண்ண வேண்டியது, அதை மாத்திக்கலாம், ஓகேவா? அவனுக்கு வந்து அதை அந்த வகையில் சொல்லணும். அது பர்சனலாக ஹர்ட் ஆகக்கூடாது. அங்கே ஒரு லைன் இருக்குது, அதை கிராஸ் பண்ணால் தப்பு. அவனுக்கு அங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ரெண்டுமே. அவ்வளவுதான். ஆமா, இது ஏன் சொன்னீங்க? இல்ல, எனக்கு அப்ப பேசும்போதே என்னன்னா வந்து பசங்களுக்குள்ள கலாச்சா அங்க வந்து குழந்தைத்தன்மை இருக்காதுன்ற மாதிரியான ஒரு இது போச்சு. ஸோ அதுக்கு நான் அட்ரஸ் பண்ண நினைச்சேன். இது நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்கு. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு 2 புதுசா ஒரு பொண்ணுங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களோட அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக நம்ம கூட்டத்தில் நம்ம கூடவே தான்டா இருந்தான், இவன் எப்பரா ரைஸ் ஆனா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரைஸ் ஆவான். அது வந்து தப்பு. இன்னைக்குலாம் இன்னுமா அந்த காலத்தில் இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் எவ்வளோ பழைய படம், இன்னும் அதை பார்த்துட்டு அது அந்த மாதிரி பண்றாங்கல்ல. பண்றாங்க. நம்ம கூட தனியா இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு மாவா இருப்பாங்க. ஆனா நம்ம கூட்டமா இருக்கிறப்போ ஏன்ட்டு அங்க அப்படி சொன்னீங்கடா, இங்க வந்து வேற மாதிரி இப்படி சொல்றியடா, நமக்கு ட்ரஸ்ட் போயிடும். அந்த பொண்ணுக்கு உன் மேல ட்ரஸ்ட் வரது இருக்கட்டும்டா, எனக்கே உன் மேல ட்ரஸ்ட் போயிடுச்சு. நாளைக்கு அவ இருப்பாளா இல்லையா, நான் தானே அவங்க கூட இருந்தாங்க. சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், புரிஞ்சுக்காதவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே விட்டு போயிடாம கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைமை குறைச்சிக்கலாம். நம்ம மரியாதை நம்மள்ட்ட பாக்கி இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் பற்றி பேசணும், ஒரு சில பொண்ணுங்க கேரக்டர் பசங்க கேரக்டர் ரெண்டுமே பற்றி பேசணும். இதெல்லாம் நம்ம எதுக்காக பேசுகிறோம்னா, கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நம்ம ஒரு பொண்ணுங்கிட்ட முன்னாடியே நம்ம ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்க மாதிரி அவங்களுக்கும் நம்மக்கிட்ட ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. இது ரெண்டையும் முன்னாடியே நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு பையனோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது, ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குங்கிறது
2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதனால பிரேக்கப் போனா அது எல்லாத்துக்குமே, பேரண்ட்ஸுக்கும் வலி, அவங்களுக்கும் பெயின். அந்த பெயின் அண்டர்கோ பண்ண வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளாரிட்டிக்கு வந்துடலாம். எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் வந்து இப்படிதான், எனக்கு வந்து இஎம்ஐ பிடிக்காது, எனக்கு வந்து நான் ஃபேண்டசி லைஃப்க்கு இல்லை, நான் வந்து சிம்பிளான லைஃப் தான் வாழ போறேன், அதுதான் எனக்கு ஹாப்பினஸ். அதே மாதிரி அதர் சைடு இல்லை, எனக்கு வந்து லெகசி பில்ட் பண்ணணும், எனக்கு பெரிய லெவல்ல போகணும், நான் வந்து ஃபாஸ்டா போகணும்னு நினைக்கிறேன், நான் நடந்து போகணும்னு நினைக்கிறேங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டோம்னா நம்ம திரும்ப அந்த பவுண்டரி தான் பிரதர். இந்த பவுண்டரியை தாண்டி என்னால வர முடியாது, என்னோட ஆசை அது கிடையாது அப்படிங்கிற கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்கன்னா ஒருத்தர் ரொம்ப புஷ் பண்ணிக்க தேவையில்லை. புஷ் பண்ணும்போது தான் பர்ஸ்ட் அவுட் ஆகுது, பிரச்சனையாகுது. அந்த விஷயம் என்னவா இருக்கும்? எனக்கு வந்து இப்போ ஒரு பையனோட எண்டு கோல் ஒரு விஷயமா இருக்கு, ஓகேங்களா? ஒரு சிம்பிளான லைஃப் வாழ்ந்தா போதும்னு ஒரு எண்டு கோல் இருக்கு. அதுவே அடுத்த ஒரு பையனோட எண்டு கோல் வந்து நான் இல்லை, கொஞ்சம் ஸ்டாண்டர்டா லைஃப் வாழணும், அதுக்கு நான் ஒரு 8 hours ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் மீதி நேரம் நான் ஜாலியாக இருக்கணும், இயர்லி ஒரு சம்மர் வெக்கேஷன் போகணும், ஃபாரின் போகணும், இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு லைஃப். அதுக்கு அடுத்த லெவல், இன்னும் அதுக்கு அடுத்த லெவல், ஒரு 4 லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3வது லெவல் என்னன்னா, நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், 8 hours 10 hour ஒர்க் பண்ணணும், நான் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார். இது கெரியர் ஆர் பிஸ்னஸ் இது ரிலேட்டடான லைஃப் கோல். இன்னும் வேற ஏரியாஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஏரியாவில் இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜென்சிஸ், நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரோட எண்டு கோல் கெரியரில் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது இருந்தது, அதுவே ஒரு லைஃப்பில் வேறு ஏரியா ரிலேஷன்ஷிப்பில் சிம்பிளாக இருக்கலாம். அதாவது நான் வந்து கெரியரில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா பண்ணணும், ஆனால் எனக்கு அதை வச்சு நான் வெல்த் கிரியேட் பண்ண வேணாம், எனக்கு டூர் போகணும், அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிம்பிளான எண்டு கோல் கூட இருக்கலாம். எனக்கு கெரியரில் இவ்வளோ பெரிய எண்டு கோல் இருக்குங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய எண்டு கோல் இருக்கணும். இதையும் லைஃப்பில் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்குது, ஒவ்வொரு ஏரியாலையும் டிஃப்ரெண்ட் எண்டு கோல்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் எண்டு கோல்ஸ் இங்கே வந்து பெரிய கோல் இருக்குன்னா இங்கேயும் பெரிய கோல் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஒவ்வொரு பர்சன் மாறிக்கிட்டே இருக்கும். விஷயம் என்னன்னா, இதை கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுட்டு நமக்கு இவன் மேட்ச் ஆவானா, நமக்கு இந்த பொண்ணு மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்மளால மீட் அவுட் பண்ண முடியுமா, அது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ண முடியலன்னா அங்கே தான் பிரச்சனை. அதுதான் இதுக்கான சொல்யூஷன். அந்த மாதிரி உங்களோட கெரியர் மட்டும் எடுத்துப்போம், அடுத்த விஷயங்கள் அப்புறம் கெரியர் மட்டும் எடுத்துப்போம். கெரியரில் உங்களோட எண்டு கோல் என்ன, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், அதை பற்றி பேசுவோம். இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக அனிமேஷன் படிச்சுட்ருக்கேன். ஓகே. ஸோ வந்து அனிமேஷன் விஎஃப்எக்ஸ். ஸோ வந்து நான் ப்ளேஸ் ஆவேன். ஸோ ப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ராட் வந்து போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஓகே. தென் இது மட்டும் இல்லாமல் என்னோடய பேஷன் வந்து டைரக்ஷன். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸும் நான் போடுவேன். ஓகே. மேபி நான் வந்து ஜாபை குவிட் பண்ணிட்டு கூட இதுக்கு நான் போகலாம். ஓகே. அது ஓகே. இப்போ இந்த விஷயத்த வந்து இப்போது எனக்கு வந்து 15 years ஆகும், ஒரு 10 years ஆகும் அப்படின்னா நான் பேசிடுவேன். பேசி அங்கே ஓகேவாக இருந்தால் தான் என்னால் போக முடியும். இப்போ அவங்களுக்கு ஒரு 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 ஐடியா இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதை மீட் அவுட் பண்ணுறது. இப்போ வந்து நான் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கேன்னா அவங்க 3 BHK கேட்டாங்க அப்படின்னா அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு என்னோட பேஷனையோ என்னோட பேஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? நான் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நான் ரெடியாக இருக்கணான்றதை நான் கேள்வி என்கிட்ட கேட்பேன். முடியாதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பும் முடியாது. என்னால் முடியும் அப்படின்னா ஓகே, நான் வந்து அதே ஜாபில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா டைம் கூட வேலை பார்க்குறேன். அதுக்கு வந்து தென் இதை வந்து எப்படி இன்னும் ஸ்கேல் பண்ணலாம், இல்லை வந்து நான் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாமா, அனிமேஷன் ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி பிளான்குள்ளே போயிட்டு நான் வந்து 4 BHK கூட கட்டி தரேன். ஓகேவா? ஒரு 4வது மாடி 5வது மாடி பங்களா கூட கட்டி தருவேன். ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா அப்படின்ற கேள்வி நான் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அதான். ஓகே. அவரோட எண்டு கோல் இது. இந்த கெரியரில் எனக்கு இது வேணும், அதனால நான் வந்து முன்னாடியே இதை பேசிக்கிறேன். இந்த பேசுகிற கிளாரிட்டி ரொம்ப முக்கியங்கிறது. அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அது நாளைக்கு மாறலாம். அவங்கள ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்காக இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ரொம்ப இல்லை, ரொம்ப மாற்றிக்க முடியாது, கொஞ்சம் மாற்றிக்கலாம். நான் 5 years என்னோட பேஷனை அச்சீவ் பண்ணுறேங்கிறது மேபி ஒரு 7 years நான் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உன்னோட லைஃப் கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் 2 பேர்த்தோட பேஷனும்
மீட் அவுட் ஆகணுங்கிறப்போ சரி நான் உனக்காக நான் ஒரு 2 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், என்னோட கோலை நான் என்னோட ஆஸ்பிரேஷனை பர்சீவ் பண்ணுறது நான் ஒரு 2 வருஷம் நான் உனக்காக உழைக்கிறேன், உன்னோட விஷயத்தை எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டு 2 வருஷம் என்னோடதை போஸ்ட்பான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வரலாம். அந்த மாதிரி உங்களோட கெரியர் கோல் என்னவா இருக்கும் உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்குமே நான் ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பேன். இந்த செக்லிஸ்ட்டில் நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பேன். அதே மாதிரி அவங்கள்ட்டையும் நான் கேட்பேன், இது மாதிரிலாம் உனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக 2 பேருக்குமே இப்போது நாங்கள் 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் வேணான்றது. இதை வச்சு நான் லைஃப்பை லீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கோல் இருந்தால் போதும். என்னன்னா என்னோட லைஃப்பை நான் பீஸ்ஃபுல்லாக வாழணும். அதே தான் அவங்களுக்கு இருக்கும், அவங்களோட லைஃப் அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழணுன்றது. அதே மாதிரி என்னோட செக்லிஸ்ட்டில் இருக்கிறது அவங்களுக்கு கரெக்டாக பட்டு இதை நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ஒரே கோலில் ட்ராவல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்குமே எனக்கு தனி கோல் இருக்கணும், அவங்களுக்கு தனி கோல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2 பேருமே ஒரே கோலில் மீட் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வேறு விஷயம் தெரிஞ்சு வேறு விஷயத்துக்கு பக்கம் இன்ட்ரெஸ்ட் காட்டுக்கலாம், நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நான் எனக்கு வேற பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அட் தி எண்ட் வந்துட்டு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்படி இருந்தாலுமே. இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதை பண்ணுறாங்கன்னா நான் அதை பற்றி கற்றுப்பேன், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் டே டு டே. அதே மாதிரி அவங்களுக்கு என்னோடதை வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்க பண்ணலாம். இல்லைன்னா அதை நான் தனியாகவே ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு தேவையான நாலேஜ் இருக்குது, தேவையான பவர் இருக்குது. எனக்கு கூட எமோஷனல் சப்போர்ட்டுக்கு அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ என்னோட செக்லிஸ்ட்டையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அவங்களோட லைஃப்பையும் நான் பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போது 2 பேருமே ஒன்றா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்னோடது வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வாழணும். 2 பேரோடையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இது உனக்கு பிடிச்சிருக்கு, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு என்னோட இதுதான் ப்ரோ நான் கேட்கணும்னு நினச்சேன். என்ன விஷயம் கேட்கணும்னு நினச்சேன்னா, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாதான் எனக்கு புரியுது. இப்போதான் வந்து ஓகே, இப்போ உங்களோட எண்டு கோல் வேறையா இருந்துச்சு, அவரோட எண்டு கோல் உங்களோட எண்டு கோலுக்கு அவரோட எண்டு கோல் மாதிரி ஒரு இருக்கிற பொண்ணு வந்துச்சுன்னா ஈஸியாக உங்களோட லைஃப் வந்து சூப்பராக அடுத்த லெவல் டக்குன்னு அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிட முடியும். இதுவே உங்களோட எண்டு கோல் மாதிரி அவங்களதும் பெரிய எண்டு கோலாக இருந்துச்சுன்னா டைம் அண்ட் மணி 2 பேர்த்தோடதும் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த புரிதல் வேணும்ல. 2 பேர்த்துக்கும் பெரிய பேஷன் இருக்கு, பெரிய ஆசை இருக்குன்னா அதை எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த புரிதல் இருந்துச்சுன்னா ஈஸியா லீட் பண்ணிடலாம். லைஃப் லீட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னு வைங்களேன், சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சாப்பாடு சரியில்லைங்கிறதுக்காகலாம் டைவர்ஸ் ஆகிற மாதிரிலாம் அந்த மாதிரி எனக்கும் பெரிய பேஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்துட்டு ஒரு கேம் டெவலப்மெண்ட் இல்ல, நீங்க அது ஈஸி டு கோவா இருக்கீங்களா, நீங்க பெரிய பேஷன் இருக்கு ப்ரோ. ஆனா வர்றவங்களோட பேஷன் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறத சொல்றீங்கல்ல. அப்போ மேபி இந்த இடத்துல உங்களோட சினாரியோல அவங்களோட ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டும் என்னோட செகண்ட் அச்சீவ் அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டு நான் என்னோட கொண்டு எடுத்துக்கிறேன். மியூச்சுவலா பேசிக்கலாம். அது மியூச்சுவலா நீங்க பேசி நீங்க முடிவெடுத்துக்க போறீங்க. ஆனா இந்த மியூச்சுவலா பேசுறதுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறது தான், இதை பேசணுங்கிறது தான். இந்த இது உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகும்போது அந்த லைஃப் நம்ம எல்லாருமே என்ன ஆகுதுன்னா, புதுசா ஒருத்தவங்க பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னு தெரியுது, பாயிண்ட்ஸ் வேணும்ல. அந்த செக்லிஸ்ட் அந்த செக்லிஸ்ட் வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம பார்ட்னர் கூட பேசி அவங்களோட சேர்ந்து க்ரோ ஆகிறத விட நம்ம லைக் இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நமக்கு அவங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன். லைக் இப்போது பழைய புறநானூறு காலமே வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னென்னா பொருள் ஈட்டல் தான் வந்து முதன்மையாக இருந்துச்சு. அந்த பொருள் வச்சு தான் அவங்களோட லைஃப் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு வந்து நமக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த பொண்ணு கேட்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம பேச போகிறதுக்கு முன்னாடியோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம அது சுமூகமாக கொண்டு போயிடலாம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட ஐடியா இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ப்ரோ. என்னன்னா, ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறேன், நான் என்னோட லைஃப்பை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்குள்ள போறேன்னு சொல்றீங்களா. ஒரு சிலருக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. அந்த ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் எந்த இடத்துல பவுண்டரி? ஏன் நான் இதை கேட்கறேன்னா, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்குள்ள போலான்னு
வைக்கிறீங்க. இந்த விஷயத்த, அதாவது நம்மளோட வெல்த்தையும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்மளோட மணியையும் ஒரு பேரியரா வச்சுக்க வேணாமாங்கிறது என்னோட கருத்து. அதனால நான் இதை சொல்றேன். இப்போ நீங்க ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி முடிவு பண்றீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இன்னைக்கு சினாரியோல ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? உங்களோட டெய்லி லைஃப்ஸ் இருக்கு. அதை மீட் அவுட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு வரணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், இந்த இதுக்கு டைம் எடுக்குது இல்ல. இது நீங்க ஒரு நல்ல கார் வாங்கிடுறீங்க, அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர் வர்றாங்க. நான் கியூரியாசிட்டியில கேட்கறேன், உங்களை வந்து தப்பா சொல்ல, மேபி அது நல்ல கோல் தான், சூப்பரான கோல். ஆனா உங்க லைஃப் பார்ட்னர் வராங்க, வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இல்ல இந்த கார் பிடிக்காது, எனக்கு வேற கார் பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை இல்ல இந்த வீடு எனக்கு, என்னோட ஊரு, நான் வீடு எனக்கு பிடிக்கல, நான் வேற இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன், நான் வந்து வேற கோயம்புத்தூர்ல நீங்க இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல வீடு வாங்கிட்டீங்க, என்னோட வீடு வந்து நான் சென்னையில் இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர்ல லைஃப் எங்கேஜ் ஆகும்போது அப்போ ஒரு தாட் ப்ராசஸ் வருது, அப்போ ஒரு எண்ட் கோல் சேஞ்ச் ஆகுதுன்னா இதை ரீபில்ட் பண்றதுங்கிறது திரும்ப பெரிய பெயின் இல்லை. ஏன்னா நீங்க வந்து அதை பார்த்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதை ரீபில்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பெயின். அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல எப்படி இதை எப்படி சரி பண்ணிக்க முடியும்? நான் அவ்வளோ தூரம் போக விடாமே இப்போ இந்த பொண்ணு கேட்குற அந்த டைம்லேயே வந்து நான் சொல்லிடுவேன், இப்போ நான் என்னோட லைஃப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். இது இப்போது ஆடம்பர தேவைன்னு ஒன்று இருக்குது, அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது. இப்போ கார் எல்லாமே வந்து அடிப்படை தேவைக்குள்ள வந்துருச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருக்குன்றதை பொறுத்து தான் அது அடிப்படையில் வருது. இப்போ கார்னா என்ன, நமக்கு ஒரு லோக்கோமோட்டிவ் மாதிரி இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். அதில் ஆடம்பரம் பார்த்து நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சிம்பிளான பேசிக்கான விஷயங்கள் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன்றதை வந்து நான் அப்பயே பேசிப்பேன். இப்போ ஆமாம், அது வந்து மேரேஜ் எல்லாம் ஆகி அவ்வளோ தூரம் கொண்டு போய் ரீபில்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கேயே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துப்பேன், இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் இது எல்லாத்தையுமே இங்கே பேசிடுவேன். அதாவது நாங்க கான்வர்சேஷன்ல பேசும்போது எல்லாத்தையும் நான் பேசிடுவேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா கிளாரிட்டி இருக்கு இல்லையா? இருக்கு. ஓகே, அது சூப்பர் ப்ரோ. ஏன்னா முன்னாடியே பேசிட்டா இந்த பின்னாடி வந்து அவங்களுக்கும் ஓகே தான். இப்போ நீங்க எல்லாருமே உங்களோட ஆசைகளும் உங்களோட தேவைகளும் சொன்னீங்க. இப்போ ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கான ஆசைகள் வேறையா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க? உங்களோட டிசைர் பெருசாகவே இருக்கலாம் பிரதர், அது வந்து எல்லாத்துக்கும் உங்களோட டிசைர் பெருசு தான், அவங்களுக்கு கோல் பெருசு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வரும்போது அதை வந்து கண்டிப்பாக நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுதான் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அது நம்மளோட கோலை முழுசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்கன்னு கேட்குறேன். வந்து கேட்குறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க? இல்லைன்னா இன்னைக்கே விட்டு கொடுத்து போக முடியலன்னா ஒரு சில விஷயம் விட்டு கொடுத்து போக முடியாத, இல்லை இது நமக்குள்ளே ஒத்து வராதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒத்து வரும்னு நினச்சி ஒத்து வரும்னு சொல்லி இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் ஆஃப்டர் மேரேஜ் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவீங்க? இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து இப்போது நமக்கு எப்படி பேஷன், ஒரு பையனுக்கு வந்து அவனோட பேஷன், இந்த ஃபினான்ஷியல் கோலு இதெல்லாம் இருக்கோ, ஒரு பொண்ணுக்கும் இருக்கணும். அது வந்து அவங்க எப்படி வந்து அதை எப்படி கொண்டு போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பேசிடுறோம். பட் ஆனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம்னு வச்சுப்போமே, இப்போ எனக்கு வந்து 21 வயசுன்னு வச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து கல்யாணம் வந்து ஒரு 25 வயசு ஆர் 28 வயசில் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது அந்த டைமில் அவங்களால வந்து கல்யாணம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னா, அது வந்து ரொம்பவும் போகாமல் அது 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணி, அதில் வந்து இப்போ 5 இயர்ஸ் கேட்குறாங்கன்னா, சரி ஓகே ஒரு 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் சம்திங் அந்த மாதிரி ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு இதுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ நம்மளும் விட்டு கொடுக்கணும், அவங்களும் விட்டு கொடுக்கணும். இப்போ பையனுக்கு இருக்குன்னா அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இறங்கலாம், அங்கே ஒரு மெல்லிசான கோடு. உங்களோட ப்ரோ, நீங்க எதுவும் சொல்றதுக்கு இருக்கா ப்ரோ? இது மேரேஜ்க்கு அப்புறம் கேக்குறீங்களா இல்ல லவ் பண்ணிட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம்? ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் கேக்குறேன். ஏன்னா நீங்க முன்னாடி நம்ம பேசிறோம், ஓகே எல்லாமே பேசிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆமா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மாறலாம், அவங்க கொஞ்சம் மாறலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறலாம், நம்மளுக்கான தேவைகள் மாறும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாதானே வண்டி ஓட்ட முடியும். அப்போ எந்த அளவுக்கு உங்களோட டாலரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதையும் நம்ம பண்ண வைக்கலாம். அந்த ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதை நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அவங்க வந்துட்டு ஒரு
ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடாக போகணும், இல்லாட்டினா வந்துட்டு ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களுக்கும் ஒரு சமயத்தில் தோணும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. அப்போ நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படியே நம்மளும் சப்போர்ட் ஆகி நம்மளோட சப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அப்போ என்ன பண்ணுவீங்க? நம்மளை சப்போர்ட் பண்ணனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நான் மேரேஜ் பண்ண பொண்ணு, நான் லவ் பண்ற பொண்ணு. நான் என்ன சொல்றேன்னா வந்து இந்த சப்போர்ட் பண்றது இந்த விஷயங்களை ஃபர்ஸ்டே பேசிடணும். இல்ல மேரேஜ் அப்போ முடிச்சிடலாம். இல்ல மேரேஜ் அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறுன்னு சொல்றல, அதனால சொல்றேன். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதை மீட் பண்றதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு பொட்டிக் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கான என்னோட ஹெல்ப்பை நான் பண்றேன், அவங்களோட ஹெல்ப்பை அவங்க பண்ணிட்டோம். அந்த ஹெல்ப் பண்றது வந்து அது மியூச்சுவலாவே நம்ம பேசுனதுனால அது அப்படியே வந்துட்டு இருக்கும் ஃப்ளோல. ஓகேவா? அந்த இடத்துல முடியாது, அந்த பையனோ ஒரு பொண்ணோ என்ன இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண வைக்க அது என்னால் முடியல அப்படின்றப்போ அங்கே ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணணும். ஓகே நான் இவ்வளோ இறங்குறேன், நீ இவ்வளோ இறங்கு, 2 பேரும் பார்த்து சுமூகமாக ஒரு நடுநிலைமை எடுத்து அப்படி போய்க்கலாம், இப்படி 2 பேரும் வந்து சப்போர்ட் பண்ணி லைஃப் லீட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பேசி அங்கேயும் முடிவு பண்ணணும். ஏன்னா பேசினா மட்டும் தானே நம்மளால வந்துட்டு ஒரு புரிதலுக்கு வர முடியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். பேசாம இருந்துட்டோம்னா அவங்க ஒத்துக்கவே இல்லைனாலும் ஒரு கட்டத்துல அவங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம முக்கியம், நம்மளுக்கு அவங்க முக்கியம் தானே. நம்ம 2 பேரை விட்டா வேற யாரும் இல்லை நம்மளுக்கு. அப்படி இருக்கிறப்போ புரிஞ்சுக்கிட்டா அது நல்லபடியா போகும், பெட்டரா இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ, நைஸ் டாக்கிங் டு யூ. என்னன்னா நான் ஃபஸ்ட்டு விஸ்காம் பாய்ஸ் அப்படின்னோடனே அவங்க இன்னும் அதுதான் நான் வந்து நான் எப்படி நினச்சேன்னா இன்னும் வந்து கலாட்டாவா இருந்துச்சு. அது இல்லை, நான் என்ன யோசிச்சேன்னா ஃபேண்டசியாக நிறைய பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் எல்லாமே இமேஜினேஷன்லேயே ஒரு இது கொண்டு வர்றீங்களா? இல்லை கேமராவில் உங்களால் வந்து அனிமேஷன் நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும்ல. அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணுற விஷயத்தில் இருக்கிறனால எல்லாத்தையுமே நீங்கள் கெரியர் பற்றின இவ்வளோ புரிதல் இருக்கிறது எனக்கு ரொம்ப. அது வேற இது வேறன்றதாங்க. அப்பா வேற நான் தப்புப்பா. எங்கேயாவது போய் மோதுறது வேற, ஆனா ரேப் பண்றதுங்கிறது வேற. என்ன ரீசன்னா அவனுக்கு தெரியும் அது தப்புன்னு, தெரியாமலாம் பண்ணல. அத வந்து அடிக்ஷன்ல நான் சரக்குல தெரியாம பண்ணிட்டேன், அதெல்லாம் போய் அவன் மென்டல் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம். தூண்டப்படுறான் இன்னும். இப்போ மென்டலி பாதிக்கப்பட்டவன், ஓகேவா, சிம்பிள் சைக்கோபாத்ஸ்